ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டை காஸ்டிங் மெட்டல் அலாய் காரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காரை வந்து பாக்ஸ் வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த உடனே நமக்கு பார்த்தோன்னே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ப்ரீமியமான ஒரு எஸ்யூ காரை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. அடுத்து நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போது அந்த வெயிட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப கரெக்டாக பேலன்சிங்காக கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் இந்த டிசைனர்ஸ். இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தொங்கா 4 பக்கமே இதுக்கு டோர் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம். சில காரில் வந்து முன்னாடி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது, 4 பக்கம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கிற டோரும் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்க்கும்போது அந்த காரோட டீட்டெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ மேட் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்கண்ணா. அடுத்து இந்த காரோட இன்னொரு ஹைலைட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, டோரை திறந்தோடனே பின்னாடி இருக்கிற பிரேக் லைட்டு எரியிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயும் நைட் நேரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட தீமை வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் டோரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வைல்டாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாகவே எண்ட் வரைக்கும் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் லைட்டாக க்ளோஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் லாக் ஆகிக்கிறது. அந்தளவுக்கு இதோட ரெஞ்சிங் மெக்கானிசம் ரொம்ப சூப்பராக கொடுத்து. டோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைல்டாக ஓப்பன் ஆகிறனால உள்ளே இருக்க டீட்டெயில்ஸாக ரொம்ப அருமையாக தெரியுது. உள்ளே இருக்க டேஷ்போர்டு, ஸ்டேரிங் ஜாமெண்ட்ரி அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்ஸ் கிளியராக தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்டெடியாக ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லணும். அடுத்து பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கையிலே ஒரு ப்ரெஷர் அடித்த மாதிரிலாம் இல்லை. ஒரு எலக்ட்ரோ பெயிண்டிங் மெத்தடில் வந்து பெயிண்டிங் பண்ண மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல அதிகமாக, ஒரு இடத்துல கம்மியாக, என்ற ஒளிவி அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ரியல் காரில் எப்படி அந்த பெயிண்ட் ஃபினிஷிங் இருக்குமோ அதே மாதிரி தான் இது தொட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த உணர்வை கொடுக்குது. ஒரு காம்போசிட் மெட்டீரியல் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டைகாஸ்டிங் மெட்டீரியல் கொடுத்தனால வெயிட்டிங் வந்து நல்லா இருக்குது. அதனால் அந்த ஃப்ளோ வந்து நமக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. காரை வந்து எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் சரி அதோடைய டீட்டெயில்ஸுக்கு கொஞ்சமும் ஒரு பஞ்சம் இல்லாமல் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த காரில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, புஷ்பேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக பின்னாடி இழுத்து விட்டிங்கன்னா போதும், அதோடைய ஆர்பிஎம் ரொம்ப அதிகமாக சுற்றுது. அப்படின்னா அந்த கார் வந்து ரொம்ப தூரத்துக்கு போகும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த கதவு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணும்போது அந்த டோர் எல்லா பக்கமும் நல்லா ஃபிட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. அந்த டாலரன்ஸ்லாம் வந்து 0 அளவில் கொடுத்தனால அந்த பாடியோட டோர் நல்லா டைட் ஃபிட்னஸ் ஆகிருக்கு தான் சொல்லணும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதை காரு மாதிரியே சொல்ல மாட்டாங்க. ஒரு நிஜமான எஸ்யூவி காரை கொண்டு வந்து மேஜிக் பண்ணி சின்னதாக மாற்றி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவரோட டீட்டெயிலெலாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சொல்லணும். பெரியவங்க கூட எடுத்து வச்சு ஓட்டி பார்க்கணுன்னு தான் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்க போய் தான் இந்தளவுக்கு டீட்டெயிலாக அவங்க கொடுக்க முடியுது. இல்லை அப்படின்னா இந்தளவுக்கு அவங்க கொடுக்க முடியாது. இதுக்கான ஒரு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் கைவசம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். அந்த இன்ஜினோட டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இருக்க சீட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோடு மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த காரை வந்து இவ்வளோ அழகாக காமிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோட ஏரோ டைனமிக் டிசைன் தான் சொல்லணும். சைடாக இருக்கட்டும், டாப்பில், டெயிலில் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ டைனமிக் டிசைனை கொடுத்தனால தான் மித்த காரில் இருந்து இது தனித்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. அதான் இந்தளவுக்கு இதோட யூனிக்காக தெரியறதுக்கான மெயின் டிசைனும் வந்து பார்த்தோன்னா அந்த ஏரோ டைனமிக் டிசைனை தான் முக்கியமாக நான் சொல்லுவேன். அடுத்து இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்குக்கு ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்லணும். ஸ்டேரிங் ஜாமெண்ட்ரியாக இருக்கட்டும், டேஷ்போர்டு, சீட் அலைன்மெண்ட்டு, உள்ளுக்கு இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தா ரொம்பவே மெனக்கெட்டுறதுனால தான் இந்த கார் வந்து ரொம்ப அழகாகவே தெரியுது. கீழே பாருங்களேன், என் டயரை எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கையில் பிடிச்சி பார்க்கும்போது சுற்றி பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணுது. அந்தளவுக்கு அதோடைய வெயிட்டு, அதோடைய அழகு, யூனிக்னஸ்ஸு, அந்த பர்ஃபெக்டான அந்த டிசைனு, இதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு ஷோ கேஸில் இல்லை அப்படின்னா ஒரு டேபிளில் எங்கன்னா வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கனாலும் சரி, இதோடைய அழகு அடிச்சுக்கவே முடியாது. மினியேச்சர் காரை கலெக்ட் பண்ணக்கூடிய நிறைய பர்சனுக்கு இந்த காரை ரொம்பவே பிடிக்கும் தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.